இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நாம் எவ்வளோ அநியாய அக்கிரமங்கள் செய்திருந்தாலும் நம் மனம் திரும்பி தேவனிடத்தில் மனம் பொருந்தி வருவோம்னு கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். நம்ம மேல் அவர் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பென்னே வாக்கு பண்ணுறாரு. எத்தனையோ காலம் உங்கள் பிரச்சனை போராட்டங்களுக்காக நீங்கள் காத்திருக்கலாம், ஒரு ரட்சிப்புக்காக காத்திருக்கலாம், ஒரு பிள்ளைக்காக காத்திருக்கலாம், திருமணம் நடக்காது நீண்ட காலமாக நீங்கள் காத்திருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருக்க போகிறேன்னு சொல்கிறார். கர்த்தர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? அவனவன் நீதிக்கு தக்க பலன் அவர் தருவார் இல்லையா? அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்போ இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கீங்க, ரட்சிப்புக்காக காத்திருக்கீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா சீயோன் என்று சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாக இருப்பார்கள். கர்த்தருடைய நகரம், தாவீதின் நகரம் தான் சீயோன். எருசலேம் தாவீதினுடைய பட்டணமாக இருந்தது. அங்கே இருக்கிற தன்னுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இனி நீ அழுது கொண்டு இராயின்னு சொல்கிறாரு. இனி நீ அழுது கொண்டு இருக்க மாட்டேன். உன் கண்ணீரெல்லாம் நான் துடைக்க போகிறேன். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க போகிறேன். அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே, அப்போ உங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை தேவன் கேட்டு மனதிறங்கி அவர் மறு உத்தரவு அருள போகிறார். அதனால நம்ம மனம் பொருந்தி நாம் தேவனிடத்தில் வரணும். நம் பாவம் அக்கிரமங்களை விட்டு நம்ம தேவனிடத்தில் திரும்பும்போது அவர் நம்மை உருக்கமான இரக்கத்தோடு நமக்கு உத்தரவு தருகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணியை கொடுத்தாலும் உங்கள் போதகர்கள் இனி ஒருபோதும் உங்களுக்கு மறைந்திருக்க மாட்டார்கள். அப்போ போதகர்கள் மூலமாகவும் உங்களுக்கான காரியங்கள் சத்தியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். உன் கண்கள் உன் போதகர்களை காணும்னே சொல்கிறார். அவர்களே நீங்கள் காண்பீர்கள். அவங்க உங்களோடு பேசுவாங்க, உங்களை ஆறுதல் படுத்துவாங்க, உங்களுக்குரிய காரியங்களுக்கான பதிலை அவர்கள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். 2 பேதுரு 3:9 பார்க்குறோம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். ஆமாம், நம்ம நிறைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறதுனால ஏன் இந்த தாமதம், கர்த்தர் ஏன் நமக்கு தாமதிக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதிக்க மாட்டாராம். ஏன்னா ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டிய தேவன் விரும்புகிறதுனால தான் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இந்த பூமியிலே ஜனங்க எப்போ திருந்தி தன்னிடமாக திரும்புவாங்கன்னு காத்து கொண்டிருக்கார் நீடிய பொறுமையோடுன்னு வேதவசனம் சொல்லுது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25-26 பார்க்குறோம், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் நல்லவர். அப்போ அவரை தேடுங்க, அப்போ அவர் நல்லவராக உங்களுக்கு தென்படுவார். கர்த்தரை தேடாமையே பிரச்சனையை குறித்தே பாடுகளை குறித்தே நீங்கள் அழுது கொண்டு இல்லாது கர்த்தரை தேடுங்க. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க இல்லையா? அவர் வல்லமையை நாளுக்கு நாள் தேடுங்க. எது நம்ம வாழ்க்கையில் முக்கியம் என்பதை நம்ம உணரணும் இல்லையா? தேவ பிரசன்னம், தேவ ஞானம், தேவனை தேடுகிற அறிவு அது நமக்கு வேணும். கர்த்தரை நம்ம தேடும்போது கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நீங்கள் நம்பிக்கையாய் காத்திருக்கிறது நல்லதுன்னே வேதவசனம் சொல்லுது. அவரை தேடும்போது அந்த ரட்சிப்பு உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நீதிமொழிகள் 16:20 சொல்லுது, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மையை பெறுவான். எப்பவுமே நம்ம வேகமாக ஒரு காரியத்தில் செயல்படாமல் நிதானமாக பொறுமையாக அந்த காரியத்தை நாம் செயல்படும் போது விவேகத்தோடு அந்த காரியத்தை நம்ம நடப்பித்தோம்னா அவன் நன்மையை பெறுவான்னே சொல்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்றே வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஏசாயா 25:9 பார்க்குறோம், அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். அப்போ அந்த ரட்சிப்பு, நீங்கள் காத்திருந்த ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் மனசு எப்படி இருக்கும்? இவர் ரட்சிப்புக்காக தானே நம்ம காத்திருந்தோம், இவர் ரட்சிப்பார், இவர் தான் கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், ரட்சிப்பினாலே இப்போ நம்ம கலிகூர்ந்து மகிழ்கிறோன்னு சொல்கிற ஒரு நாளை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் வைப்பார். ஏன்னா நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன்னு ஏசாயா 8:17 ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறத பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கணும், அவருக்கு நாம் எதிர்பார்த்து இருக்கணும். நம்ம காத்திருக்கும் போது, ஏன்னா காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்குது. அப்போ அந்த அதிகாலையில் நீங்கள் தேவனுக்காக காத்திருக்கும் போது உங்கள் காரியங்களை தேவன் உங்களோடு பேசுவார், இடைப்படுவார், உங்களுக்கான பதில் உங்களுக்கு வரும். அதனால் கர்த்தருக்கு காத்திருங்க.
அவர் உங்களுக்கு தன்னுடைய முகத்தை மறைத்தாலும் அவருடைய இரக்கத்தினாலே அவர் மறுபடியும் உங்களை சந்திப்பார். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவானே சங்கீதம் 34:8 பார்க்குறோம். அப்போ அவர் நல்லவர் என்பதை எப்போ நீங்கள் அறிகிறீங்க? தேவன் உங்களுக்கு நன்மை செய்யும் போது இல்லையா? அவர் இரக்கத்தையும் அவரோட அன்பையும் பரிவையும் நீங்கள் உணர முடியும். 2 பேதுரு 3:15 சொல்லுது, மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். அப்போ நீடிய பொறுமையாக நீங்கள் இருக்கீங்கன்னா அது ரட்சிப்புக்கான அடையாளம் தான். அதை நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் காத்திருக்கிற காரியத்திலே ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா இங்கே பேதுரு பவுலுக்கு அப்படி தான் சொல்கிறார். அவர் ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு அவர் பவுல் எழுதியிருக்காருன்னு பேதுரு சொல்லுகிறத பார்க்குறோம். இது லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம் இல்லையா? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு மூத்தவனுக்கும் இளையவனுக்கும் அந்த தகப்பன் தன் சொத்துக்களை பிரித்து கொடுப்பார். அந்த இளையவன் போய் தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று பாவத்தில் அந்த சொத்தெல்லாம் கரைந்து போயிடும் அவனுக்கு. அப்போது அவன் என்ன பண்ணுவான், அந்த பசியோடு இருக்கும்போது பன்றிகள் மேய்க்கிற ஒரு இடத்துல பண்ணைக்காரங்கிட்ட அவன் வேலைக்கு போய் அந்த பசிக்கு அந்த பன்றியின் தீவனத்தை சாப்பிடணும் போல் அவனுக்கு தோணும். அப்போ அவன் தன் தகப்பன் வீட்டை அவன் நினைப்பான், நான் இந்நேரம் தகப்பன் வீட்டில் இருந்தேன்னா எவ்வளோ வேலைக்காரர்கள் நல்ல உணவு ஆகாரத்தை புசிப்பாங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு மாறுதல் வருது. அவன் தன் தகப்பன் வீட்டை நோக்கி வரும்போதுக்கு முன்பாகவே அவன் சொல்கிறான், பரத்துக்கு விரோதமாய் என் தகப்பனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேனேன்னு சொல்லி ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ள உண்டாகுது. அது அவன் அப்படி மனம் திரும்பி அவன் வரும்போது எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே அவன் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவன் தகப்பன் அவனை பார்த்து மனதுருகி, அப்போ ஒரு சாதாரண இந்த உலக தகப்பனே தன் பிள்ளையுடைய பாவத்தை மன்னித்து மனதுருகி ஏற்றுக்கொள்கிறார்னா, நம்முடைய பரம தகப்பன் அவர் சகல மனுஷர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்கள் அக்கிரமங்களை எல்லாம் நினையாது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே கொடுத்து இல்லையா, அவர் கொடுத்து எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு பார்க்குறோம். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் தம்மை தாமாகவே முன்வந்து பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார்னு பார்க்குறோம். அப்போ இப்படி இந்த தகப்பன் மனதுருகி அந்த பிள்ளையை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனுக்கு முத்தம் செய்தான்னு பார்க்குறான். அவனுக்கு நல்ல வஸ்திரத்தையும் அவனுக்கு பாதரட்சியும் அவனுக்கு ஒரு மோதிரத்தையும் போட்டு அவனை அவனுக்கு ஒரு விருந்தையும் அந்த தகப்பன் கொடுக்குறார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்துல வரும்போது உங்களையும் அவர் தம்மிடமாய் அழைத்து கொள்ளுவார். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசம் பண்ணுற தேவன், அதனால் அவர் சியோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். அப்போ இன்னைக்கு நியாயம் நீதி நம்மிடத்துல குறைச்சலாக இருந்தால் கர்த்தர் அந்த நீதியை நியாயத்தையும் நமக்கு நிரப்புவார். என் சங்கீதம் 46:10 பார்க்குறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் காத்திருக்கிறீங்க, காத்திருத்தலுக்கான பதிலை கர்த்தர் கொடுக்கும்போது அது பெரிய ஒரு ரட்சிப்பாக தான் நமக்கு தரப்போகிறார் இல்லையா? அப்போ நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ஏன்னா அவர் ஜாதிகளுக்குள்ளேயும் உயர்ந்திருப்பேன்னு சொல்கிறாரு, பூமியிலும் உயர்ந்திருப்பேன்னு சொல்கிறார். அதனால் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. யாக்கோபு 5:11 சொல்லுது, இதோ பொறுமையாக இருக்கிறவர்களே பாக்கியவான்களாக இருக்கிறோமே. அப்போ பொறுமை, அந்த நீடிய பொறுமை உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் பாக்கியவதியமாக இருக்கீங்க. ஏன்னா யோபுவின் பொறுமையை குறித்தும் அந்த கர்த்தருடைய செயலின் முடிவை குறித்தும் நீங்கள் தியானிச்சிருக்கீங்க இல்லையா? யோபு எவ்வளோ பாடுகளை பட்டார் இல்லையா? எல்லாத்தையும் சகலத்தையும் இழந்தார். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் மட்டும் கொப்பளங்களினால நிறைந்தது. 10 பிள்ளைகளை இழந்தார். செல்வந்தனாய் சீமானாக இருந்தவர் சகலத்தையும் அவர் இழந்தார். வேலைக்காரர்களையும் தன் மிருக ஜீவன்களை எல்லாவற்றையும் இழந்தார். ஆனாலும் கர்த்தரை அவர் மறுதளிக்கலை. அதனால தான் அவர் தன் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு எப்படி வந்தது, உன் சிநேகிதர்களுக்காக நீ விண்ணப்பம் பண்ணுன்னு சொல்கிறார். அப்பொழுது அவருடைய சிறையிருப்பை எல்லாம் கர்த்தர் மாற்றி முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை தேவன் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தான்னு பார்க்குறோம். அப்போ யோபுவின் முடிவு எப்படி இருந்தது? சமாதானமாக இருந்தது இல்லையா? நம் கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, அப்போ இனிமே நீங்கள் மேட்டுமையான பேச்சை பேசாமல் அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செயல்களில் யதார்த்தமானவர்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். எல்லாவற்றையும் அவர் சாதாரணமாக செய்கிற தேவன். அதனால் நீங்கள் கர்த்தரிடத்துல திரும்புங்க. ஏன்னா அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்துல பெருக பண்ணினார்னு எபேசியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால் அவரிடத்துல
புத்தியோடு ஞானத்தோடு நம்ம திரும்பணும். அப்போ அவர் கிருபை நமக்கு கிடைக்கும். ரோமர் 5:20 சொல்லுது. அப்படி இருந்தும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிச்சுன்னே வேதம் சொல்லுது. அப்போ எங்கே பாவம் அதிகமாக இருக்கோ அங்கே தேவ கிருபை இறங்கும். விசுவாசிங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அப்போ கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இறங்கும். உங்களுக்கு கர்த்தர் வழிவாசலை திறப்பார். அதே போல் நீங்கள் காத்திருக்கிற அந்த ரட்சிப்பு, ஒரு வேலை, ஒரு பிள்ளை பாக்கியம், திருமணத்துக்கு காத்திருக்கவங்க, குடும்பத்திலே சமாதானம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல், கணவன் ரட்சிக்கப்படாமல், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இறங்கி கிருபை செய்வார். ஏசாயா 26:8 சொல்லுது, கர்த்தாவே உங்களுடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அவருடைய நியாய தீர்ப்பின் வழியிலே. அப்போ உண்மை உத்தமமாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நமக்கு எப்படி இருப்பார்? உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்மாவிலே வாஞ்சியாக இருக்கிறதுன்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறது போல் அவர் நாமத்தை நீங்கள் உயர்த்துங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். அதனால் சங்கீதம் 2:12 பார்க்கறது போல் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நம்ம அழியாமலும் இருக்கிறதுக்கு அவருடைய பாதத்தை நாம் நித்தமும் முத்தம் செய்து தேவனுடைய கிருபை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருடைய பாதத்தை முத்தம் செய்கிறேன்னு சொல்லி ஜெபிங்க. அப்போ அவருடைய மனது இறக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறிய போது. அவரை அண்டிக் கொண்டு இருக்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கு. இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம் இல்லையா? எவ்வளோ கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், மனுஷன் விரோதமாக எழும்புறது, குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக எழும்புறது, எவ்வளோ காரியங்களை பார்க்குறோம். அதனால் மனம் திரும்பி குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியில் நம்ம அழியாதபடி அவர் பாதத்தை முத்தம் செய்யும்போது நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்போம். ஆமீன்.